டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். இந்த மியூசியம் யார் வேணாலும் இன்னைக்கு வந்து எப்போ வந்து பார்க்கலாம். நாங்க தான் ஏழையில இருந்து பணக்காரங்க யார் வேணாலும் வரலாம். ஸோ நான் இதை ஒரு கெத்தாவே நான் சொல்லுவேன். ப்ராப்பரா டிஸ்பிளே பண்ணி வச்சாச்சுன்னா வேர்ல்ட் கிளாஸ் மியூசியமா இருக்கும்னு நான் ஆணித்தரமா சொல்றேன். என்ன ஒண்ணு, ஒரு சேயிங் உண்டு, ஆன்டிக் கலெக்ஷன் இஸ் ரிச் மேன்ஸ் ஹாபி. நம்ம அதை பிரேக் பண்ணிட்டோம். எப்படின்னா, நான் வந்து சாதாரண லோவர் மிடில் கிளாஸ் பர்சன் சொற்ப பாக்கெட் மணியை வச்சு தான் இந்த கலெக்ஷன்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு கேரேஜ் பிளாக், இதெல்லாம் குதிரை வண்டியில இருக்கும். ஸோ இதே ஃபேமிலி, ஆனா இது ரவுண்டா ட்ரம் மாதிரி செஞ்சிருக்காங்க. கண்ணில் பட்டது வந்து உங்க பின்னாடி க்ளோஸ்டா ஒன்னு இருக்கு. அதுதான் எனக்கு அது பார்க்க. இது வந்து ஒரு ஜெர்மன் அலார்ம் கிளாக். இது பார்க்கறதுக்கு புக் மாதிரி இருக்குதா? இது இந்த மாடல் வந்து இது ஃபர்ஸ்ட் மாடல். இது ஜெர்மனில போட்டது. இந்த பொருளை வந்து நேச்சர் வந்து இதை அழிக்கணும்னு தான் பார்க்கணும். இது வந்து குரோனோ ஸ்டாம்ப்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த இது வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து டேட் எல்லாம் மாற்றி வச்சுருவாங்க. ஒவ்வொரு நாளும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. டைமை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வைண்ட் பண்ணிவிட்டு கிளாக்கை ஓடிட்டு டிஸ்பேட்ச் செக்ஷனில் இருக்கும். இதை அடிச்சாச்சுன்னா எந்த டைமில் டிஸ்பேட்ச் ஆகிருக்குன்னு சொல்லி தெரியும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம லைஃப்ல பல நேரத்தை டிக் 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 அப்படின்னு கழிச்சிருப்போம். ஆனால் இங்கே ஒரு இடத்துல பல திசைகள்ல இருந்து டிக் 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 அப்படிங்கிற சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்க ராபர்ட் கெனடிஸ் கிளாக் மியூசியம்க்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் ஒரு கிளாக்குக்கான பேரடைஸ்னு சொல்லலாம். அது உள்ள எப்படி இருக்கும்னு உள்ள போய் பார்த்து ஃபீல் பண்ணாதான் தெரியும். வாங்க போகலாம். இந்த இடத்துல நிறைய ஆன்டிக்கான கிளாக்ஸ் எல்லாம் இருக்கு. கிளாக்ஸ் மட்டும் இல்லாம கவுண்டமணி செந்தில் காமெடியில வர பெட்ரோமேக்ஸ் லைட்டு, சந்திரமுகி படத்துல வர மாதிரி பெரிய பெரிய சாவி, அது மட்டும் இல்லாம வந்த உடனே இந்த இடத்துல பெரிய கிரைண்டர் மாதிரி ஒரு விஷயம். இது என்னன்னு கண்டிப்பா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இப்போ நம்ம ரூம்ல வந்து 2200 கிளாக்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. இதை வந்து ஒரு மியூசியமா வைக்கணும் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு எப்போ வந்துச்சு? ஆக்சுவலா இந்த கலெக்ஷன் வந்து என் காலத்தையும் தாண்டி உயிரோடு இருக்கணும்னு தான் என்னோட ஆசை, நோக்கம் எல்லாமே. ஸோ என்னோட காலத்தையும் தாண்டி இது உயிரோடு இருக்கணும்னா ஐ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் டிசெண்டன்ட். அப்படி தானே, என்ன காலத்துக்கு அப்புறம் ஒரு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு செல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும். ஸோ நம்ம வழக்காடு முறையில் சொத்து, பேரண்ட்டோட சொத்து வந்து பிள்ளைகளுக்கு போவோம். ஸோ எனக்கு என் பிள்ளைங்களுக்கு இதுக்கு மேலே பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை. அண்ட் மோரோவர், இந்த கலெக்ஷனை எடுத்துட்டு கொண்டு போகணுன்னா டெடிக்கேட்டடாக இருக்கணும். ஏன்னா இப்போ கலெக்ஷன் அவ்வளோ ஹியூஜாக இருக்குது. ஸோ அடுத்த தலைமுறை இது வந்து ஒரு டீமாக இருந்தால் தான் இதை பாதுகாக்க முடியும். எங்கே போனாலும் கால் தடத்தை பதிச்சுட்டு போவோம். நம்ம காலத்தையும் தாண்டி நம்ம இதை விட்டுட்டு போனோம்னா, அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போனோம்னா நம்ம பேரும் நிலைச்சி நிற்கும். அது ஒரு என்றைக்குமே நான் அந்த அக்கிலிஸ்னு ஒரு பெரிய ஒரு ஹீரோ ஸ்டோரி எல்லாம் படிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன மோட்டிவேட் பண்ணிச்சுது. ஸோ அதுதான் என்னோட மெயின். அதனால தான் மியூசியமாக செட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு டொனேட் பண்ணுறேன்னு 10 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த பொருட்கள்லாம் நல்ல ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் லேவிஷாக டிஸ்பிளே பண்ணி வரவங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருந்தான்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 100 வருஷம் கழிச்சு நினச்சி பாருங்களேன், இந்த பொருள்லாம் பார்த்தா வர அந்த தலைமுறை எப்படி இவ்வளோ ஆச்சரியப்படும். இப்போ பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ பழைய பொருட்கள் அப்படின்னு. இந்த மியூசியம் யார் வேணாலும் இன்னைக்கு வந்து எப்போ வந்து பார்க்கலாம்.
நாங்கள் தான் ஏழையிலேருந்து பணக்காரங்க யார் வேணாலும் வரலாம். நான் வர்றவங்களுக்கு நாங்கள் தான் டீயும் காஃபியும் சர்வ் பண்ணுவோம். ஸோ நான் இதை ஒரு கெத்தாவே நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு சாதாரண ஆளாக என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கேன். இங்க நான் வரும்போது வெறும் கிளாக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இங்க நிறைய பழைய பொருட்கள் நிறைய இருக்கு. இந்த சந்திரமுகில வர மாதிரி இந்த சாவி, அதுக்கப்புறம் இந்த லேம்ப், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு கிளாக்ஸ்ன்னு இல்லாம மத்த பொருட்கள் மேலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? கண்டிப்பா இந்த பொருள், இந்த இடத்துல இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நீங்க கணிச்சிடாதுங்க. இன்னும் ஒரு வீடு, தனி வீடுல கோவளம்ல அதுல ஒரு 1.5 டன் ஒரு 1.5 ட்ரக் லோட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அங்கேயும் வச்சிருக்கேன். இடம் இல்லாததுனால. ஸோ இந்த பொருள் மட்டும் வச்சு இந்த மியூசியத்தை கணிச்சிடாதுங்க. ஸோ ஐ கேன் ரியலி சேலஞ்ச், இதை ப்ராப்பரா டிஸ்பிளே பண்ணி வச்சாச்சுன்னா வேர்ல்ட் கிளாஸ் மியூசியமா இருக்கும்னு நான் ஆணித்தரமா சொல்றேன். என்ன ஒன்று, ஒரு சேயிங் உண்டு, ஆன்டிக் கலெக்ஷன் இஸ் ரிச் மேன்ஸ் ஹாபி. நம்ம அதை பிரேக் பண்ணிட்டோம். எப்படின்னா, நான் வந்து சாதாரண லோவர் மிடில் கிளாஸ் பர்சன், 42 வருஷம் கலெக்ஷனில் எப்படின்னா என்னோட கையில் இருக்கிற சொற்ப பாக்கெட் மணியை வச்சு தான் இந்த கலெக்ஷன்லாம் வாங்கியிருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் இந்த நிறைய பேர் கேட்பாங்க இதெல்லாம் எவ்வளோ, இதெல்லாம் 200-300 ரூபாய்க்கு வாங்கினது அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு இன்டர்நேஷனல் வேல்யூ பார்த்தாச்சுன்னா எங்கேயோ இருக்குது. யூ வில் நாட் பிலீவ் த கலெக்ஷன்ஸ் வேல்யூ இஸ் நாட் லெஸ் தென் 30-35 crores. அந்த அளவுக்கு நான் செலவு பண்ணதோ சொற்ப காசு தான். ஸோ இது வந்து அதான் வி ஹவ் broken the record. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த யங் ஸ்ப்ரவுட்டிங் ஆன்டிக் கலெக்டர்ஸ், சின்ன பிள்ளைங்கள்லாம் கலெக்ட் பண்ண தொடங்குறாங்கல்ல, காசு இல்லைன்னே வருத்தப்படாதுங்க. உங்ககிட்ட இருக்க, நம்மகிட்ட இருக்க கொஞ்சம் காசையும் வச்சு நம்ம கரெக்டான பயணத்தில் டிஃப்ரெண்ட்டாக டைப்பான பயணம் பண்ணோன்னா we can do wonders with our little money. We can do wonders. இது வந்து இன்னைக்குள்ள பிள்ளைங்களுக்கு உங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு மெசேஜ் ஆக்சுவலாக. சார், இங்க இருக்க கிளாக்ஸ் எல்லாத்துலயுமே நம்பர்ஸ் எழுதி ஒட்டியிருக்கீங்க, அதுக்கு என்ன ரீசன்? நம்ம 2016 கின்னஸுக்கு அப்ளை பண்ணுறோம். என்னோட நோக்கம் அது இல்லை. நான் பயணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள் தற்செயலாக நான் கின்னஸுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ 2008 அமெரிக்காவில் பெரிய ஒரு கிளாக் கலெக்டர் ஜாக் ஷாஃப்னு ஒரு கலெக்டர், அவர் வந்து பில்கேட்ஸோட ஃப்ரெண்டு. அவர் வந்து ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு வித் 1508 கிளாக்ஸ் சொல்லி பெரிய லார்ஜஸ்ட் கிளாக் கலெக்டர் இந்த வேர்ல்டுன்னு கிரியேட் பண்ணியிருந்தார். நான் அப்போ இன்டர்நெட்டில் அவருக்கு கலெக்ஷனை பார்த்தோன்னே நான் என் ஒய்ஃப்ட்ட நான் சொன்னேன், இங்கே பாரு, இந்த கலெக்ஷனோட நம்ம கலெக்ஷன் எவ்வளோ சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது, நம்ம ஈஸியாக அந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணிடலாம். ஆனால் 2008 அப்போ வந்து இட் வாஸ் நாட் ஆன்லைன். ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் எடுத்து பார்த்தாச்சுன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது. ஸோ நான் அதை அப்படி கேஷுவலாக விட்டுட்டேன். ஸோ 2016 பார்க்கும்போது ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லி ஒரு இது வந்தது. நான் தென் ஐ அப்ளைட் அண்ட் வி காட் அவர் அப்ளிகேஷன் வாஸ் அக்செப்டட். அப்போ 6 வருஷம் ஆச்சுது அந்த ப்ரொசீஜர். அப்போ அவங்க வந்து ஒவ்வொன்றா கேட்குறாங்க, எப்படி நீ கலெக்ட் பண்ண, என்ன மாதிரி கிளாக்ஸ் வச்சுருக்க, ஃபோட்டோ எடு, வீடியோ எடு, அதுக்கு இன்வென்ட்ரி சப்மிட் பண்ணு. ஸோ இந்த இன்வென்ட்ரி சப்மிட் பண்ணும்போது அவன் ஒவ்வொரு கிளாக்கையும் நம்பர் பண்ண சொன்னான். நம்பர் பண்ணிவிட்டு இன்வென்ட்ரியில் அந்த கிளாக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ், யார், எந்த கண்ட்ரி ஆரிஜின், எந்த ஒவ்வொரு கிளாக்குக்கும். இந்த ரூம்ல இருக்கிறதுலயே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சொன்னா அது எந்த கிளாக்? நிறைய கடிகாரங்கள் இருக்குது க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ இந்த சும்மா கை பக்கத்தில் இருக்கிறத ஒன்று சொல்கிறேன்னே, இது வந்து 1860களில் செய்யப்பட்ட கிளாக். இது வந்து ட்ரம் கிளாக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரெஞ்சு கிளாக்கு. இது வந்து கேரேஜ் கிளாக்னா கேரேஜ் கிளாக்னு மட்டும். கேரேஜ் கிளாக்னா இது வந்து ஒரு கேரேஜ் கிளாக்கு. இதெல்லாம் குதிரை வண்டியில் இருக்கும். ஸோ இதே ஃபேமிலி, ஆனால் இது ரவுண்டாக ட்ரம் மாதிரி செஞ்சுருக்கான். கேரேஜ் கிளாக்னா என்னென்னா, த ஃபர்ஸ்ட் கேரேஜ் கிளாக் வாஸ் மேட் ஃபார் த கிரேட் எம்பரர் நெப்போலியன் போனபார்ட். அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த வகையற ஆட்கள் செஞ்ச கிளாக்காக இது ட்ரம் கிளாக், கேரேஜ் கிளாக்கோட ஃபேமிலி. ஸோ இது ரொம்ப எனக்கு பிடிச்ச கிளாக். இதை மாதிரி நிறைய கிளாக்குகள் இருக்குது. நான் நம்மகிட்ட நிறைய கிளாக்ஸ் இருந்தாலும் நீ மனசுக்கு பிடிச்சதுன்னு கேட்டிங்கல்ல நீங்கள். ஸோ நான் இன்னொரு கிளாக் ரொம்ப எப்போவுமே எல்லாத்தையுமே சொல்கிறது வந்து இந்த கிளாக். இது எதுக்கு நான் ரொம்ப மனசுக்கு பிடிச்சதுன்னா, இது வந்து நான் காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கும்போது அந்த காலத்துலலாம் 87லலாம் அலாம் கிளாக்ஸ் வந்து எல்லாரும் வச்சுருக்க மாட்டாங்க, அலாம் கிளாக்ஸ். ஸோ நான் வந்து இது வந்து எனக்கு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரூமில் வச்சுருந்தேன், ஹாஸ்டல் ரூமில். ஸோ நான் படிப்பில் ரொம்ப ஒன்றும் இது கிடையாது. எனக்கு அந்த ஹாஸ்டலில் இருந்த நல்லா படிக்கிற பையங்கள்லாம் அந்த இதை கடன் வாங்கிட்டு போவாங்க. இது பாதி நாள் எனக்கு ரூம்லேயே இருந்து கிடையாது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டே கரெக்டாக
இன்ஸ்ட்ரக்ட் அலாம் அடிக்கணும்டா, அடிக்கண்டா உன் கிளாக்கு. அப்போவே சொல்லுவாங்க, இது சூப்பர் கிளாக்கு கெனடி, ரொம்ப அருமையான கிளாக். இது வந்து அமெரிக்காவில் செஞ்ச கிளாக்கு. இது வெஸ்ட் கிளாக்ஸ்னு ஒரு கம்பெனி. இதோட பெயர் வந்து லண்டன் டவர் கிளாக் இருக்கு பார்த்தீங்களா, அதோட நிக் நேம் வந்து பிக் பென். ஸோ அதே நிக் நேமை வச்சு இந்த கிளாக்கை வந்து நேம் பண்ணாங்க, பிக் பென் அலாம் கிளாக். ஸோ அது அந்த நிறைய பேர் இதை அப்ரிஷியேட் பண்ணோன்னு எனக்கு இது மனசுக்கு ரொம்ப ஃபேவரேட்டாட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ ஆனால் இது வந்து 1920களில் செஞ்ச கிளாக், நாட் தேட் ஓல்ட். இதை விட நம்மகிட்ட ஒரு 20 வருஷம் 100 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, நம்மகிட்ட 295 வருஷம் உள்ள கிளாக் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இதுவும் கலெக்டர்ஸ் பீஸ். இது வந்து ஒரு நல்ல அருமையான கிளாக். இந்த கிளாக் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது கலெக்டர்ஸ் பீஸ் சொல்றீங்க. இங்க இருக்க 90% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து கிளாக்ஸா இருக்கட்டும், இதர பொருட்களா இருக்கட்டும், 90% வந்து ஸ்கிராப் ஷாப். நான் போற இடத்துக்கெல்லாம் நீங்க எல்லாம் வரவே மாட்டீங்க, காலே வைக்க மாட்டீங்க. யாரா இருந்தாலும் சரி தான், நான் அந்த மாதிரி குப்பைக்குள்ள தான் கிடப்பேன். ஒவ்வொரு இந்த ஸ்கிராப் ஷாப்ஸு, காய்லாங்கடைகள். நான் போற இடம்லாம் மூர் மார்க்கெட். எனக்கு மெக்கானிக் அடிக்க சொல்லுவான், நான் ஆனால் எங்கே இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்பான். நான் வெளியில் இருக்கேன், எங்கள் தாய் வீட்லேயா இருக்கேன். மூர் மார்க்கெட்டை வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் தாய் வீடு, எனக்கு தாய் வீடுன்னு தான் சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி அங்கே போய், அது எப்படின்னா மூர் மார்க்கெட் வந்து ஒரு பொக்கிஷமான இடம்டா. என்னன்னா அங்கே போனீங்கன்னா அப்படி பழைய காலத்து பொருட்கள்லாம் இன்னைக்கும் கிடைக்கும். சார், இங்க ஒரு கிளாக்ல வந்து ஒரு ராணியோட படம் போட்ட மாதிரி ஒன்று இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. என்னன்னா அந்த பிரிட்டிஷ் பீரியட், பிரிட்டிஷ் எரா வந்து குயின் எலிசபெத் வந்து ஒரு வெரி ப்ராமினன்ட் உமன். ஒரு சேயிங் உண்டு தெரியுமா, தட் சன் நெவர் செட்ஸ் இன் த பிரிட்டிஷ் எம்பையர். அந்த அளவுக்கு பிரிட்டிஷ் எம்பையர் உலகப்புறமா ஆட்சி ஆண்டிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லா பொருட்களுமே, கிளாக்ஸ் கடிகாரங்கள்னு இல்லை, எல்லா பொருட்களுமே அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ராணியோட பொருளை புகைப்படத்தை பொறிக்கிறதும் அது வந்து ஒரு கலாச்சாரமாகவே இருந்தது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு கடிகார மேனுஃபேக்சரர் அந்த ராணியோட படத்தை வந்து அதில் எம்போஸ் பண்ணி அது வியாபாரம் பண்ணிட்டாங்க. எனக்கு நான் இங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் என் கண்ணில் பட்டது வந்து உங்க பின்னாடி க்ளோஸ்டா ஒன்று இருக்கு. அதுதான் எனக்கு அது பார்க்க. இது வந்து ஒரு ஜெர்மன் அலாம் கிளாக். இது பார்க்குறதுக்கு புக்கு மாதிரி இருக்குதா. இது இந்த மாடல் வந்து இது ஃபர்ஸ்ட் மாடல். இது ஜெர்மனியில் போட்டது. இப்போவும் இதே மாடல் ரிப்ளிகாஸ் பேட்டரி ஆப்ரேட்டடாக இருக்குது. ஆனால் இது மெக்கானிக்கல். நம்ம இங்கே இருக்க கலெக்ஷன் எதுவுமே பேட்டரி ஆப்ரேட்டட் கிடையாது, எல்லாமே மெக்கானிக்கல். அதுதான் நம்மகிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி. ஸோ இங்கே பாரு, இந்த டயல் வந்து மதர் ஆஃப் பேர்ல். ஓகே. இங்கே பாரு உனக்கு வைண்டிங் செக்ஷன். ஸோ இட்ஸ் லைக் எ புக். ஃபோல்ட் பண்ணி புக்காக வச்சுக்கலாம். மணி பார்க்கும்போது பெட்ரூம் கிளாக். இது ஈஸியா கேரி பண்ணிட்டும் போலாம். ஆமா, இட்ஸ் a டிராவல் கிளாக்னு சொல்லலாம். டிராவல் பண்ணும்போது சூட் கேஸ்ல வச்சிருப்பாங்க. இது இங்க பார்க்கிறதுக்கு பேட்டரி கிளாக் மாதிரி இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டிஜிட்டல் கிளாக். ஆமா, இட்ஸ் எலக்ட்ரிக்கல் கிளாக். ஃபிளிப் கிளாக்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிளிப் கிளாக் எப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து ஜம்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் அ ஜாப்பனீஸ் கிளாக். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 1935ல வந்தது. இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுனா எங்க இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும்? ஸோ நான் வந்து நீங்கள் வந்து உடனே கிளாக்கை தான் கலெக்ட் பண்ண அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். தேர் ஆர் சோ மெனி ப்ராடக்ட்ஸ். பொம்பளை பிள்ளைங்களுக்கு கியூடெக்ஸ் பாட்டில், கிளாஸ் பாட்டில். எப்படி நான் எப்படிப்பட்ட ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும்னா, காலத்தின் கட்டாயத்தில் அது விதர் ஆகக்கூடாது, மக்கி போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மக்கி போகிற பொருட்களை கலெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மக்கி போன பொருட்கள் கலெக்ட் பண்ணணும்னா 100-200 வருஷம் தாக்கு பிடிக்காது. ஃபவுண்டன் பென்ஸ், இங்க் பென், பால் பாயிண்ட் பென் கலெக்ட் பண்ணக்கூடாது. இங்க் பென், பெண்டன்ட், இதை மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு. டாய்ஸ், டின் டாய்ஸ், இதெல்லாம் உலகத்தில் ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட ஹாபீஸ். அதே மாதிரி புக்ஸு, காமிக்ஸ், இதெல்லாம். ஆனால் புக்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். ஈவன் கிளாக்ஸை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னன்னா இந்த பொருளை வந்து நேச்சர் வந்து இதை அழிக்கணும்னு தான் பார்க்கும். எப்படின்னா காலம் வந்து கரையான் பிடிக்கும், என்னது ஒரு இதுகளாக வரும். நான் சொல்ல வேண்டிய, நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும்னா அவுடேட்டட் ப்ராடக்ட். இன்னைக்கு கடையில் கிடைக்கிற ப்ராடக்ட்டை கலெக்டபிள் கிடையாது. அது காசு இருந்தால் யார் வேணாலும் வாங்கலாமே. ஸோ கடையில் கிடைக்கக்கூடாது, அவுடேட்டடாக இருக்கணும் ப்ராடக்ட். ஸோ செலக்ட் அ ப்ராடக்ட் லைக் தட். தென் அப்படியே பயணம் பண்ணும்போது யூ வில். சார், இப்போ நம்ம கிட்ட என்ன மாதிரியான வெரைட்டிஸ்ல கிளாக்ஸ் இருக்கு? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுனால சில இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் சொல்றேன். மனுஷன் உருவான காலத்துல இருந்தே மனுஷன் வந்து டைம் கீப்பிங் அந்த செக்மெண்ட்டுக்குள்ள போயிட்டான். 1637ல் கலீலியோன்னு ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் கண்டுபிடிச்சது நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் வந்து பெண்டுலத்தை கண்டுபிடிக்கிறார். பெண்டுலத்தை கண்டுபிடிச்சு சொல்றாரு, இந்த பெண்டுலத்தை வந்து ஒரு கடிகாரத்துக்கு கூட இன்கார்பரேட் பண்ணி ஸ்ப்ரிங் ட்ரிவன்ல கொண்டு இது பண்ணியாச்சுன்னா
த கிளாக் வந்து ப்ரிசைஸாக ஓடும், ஒரு நாளுக்கு மேலேயும் ஓட வச்சிடலான்னு சொல்லி எழுதி எழுதி வச்சுட்டு அந்த பயணத்தை தொடங்குறாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ குட் நாட் கம்ப்ளீட் ஹிஸ் கிளாக் வித்தின் ஹிஸ் லைஃப் டைம். அவர் இறந்து போகிறாரு. அவர் இறந்து போய் 19 வருஷத்துக்கு அப்புறம் கிறிஸ்டியன் ஹியூகன்ஸ்னு ஒரு பெரிய இன்னொரு டச் ஆராய்ச்சியாளர், ஒரு மேத்தமெட்டிஷியனும் கூட, அவர் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து முடிக்கிறார் 1657. அன்னையிலிருந்து 1985 வரைக்கும் உலகத்தை ஆண்டது இந்த பெண்டுலம் கடிகாரம் தான். தட் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இன்வென்ஷன் இன் மேன்கைண்ட். ஸோ எதுக்கு நான் இதை சொன்னேன்னா, நம்ம கலெக்ஷன் வந்து அந்த காலகட்டத்தில் உள்ள கிளாக்ஸ்லேருந்து சேகரிக்கப்பட்டது, பெண்டுலம் கிளாக்ஸ்லேருந்து சேகரிக்கப்பட்டது. இந்த பெண்டுலம் கிளாக்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் உண்டு. ஸ்ப்ரிங் ட்ரிவன் கிளாக், ஃபியூசி கிளாக், குக்கு கிளாக், வெயிட் ட்ரிவன் கிளாக், ஆனிவர்சரி கிளாக். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கடிகாரங்களை பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் உருவாக்கி பெரிய சாதனைகள்லாம் படைச்சிருக்காங்க. டாக்டர் டிஜிபி ஆபாஷ் குமார் சார் தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க சார். இன்னைக்கு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இஸ் அ டிஜிபி, தமிழ்நாடு சீஃப். ஸோ சார் வந்து அடிக்கடி வருவாங்க. இஸ் அ வெரி கிரேட் ஆன்டிக் லவர். சார் வந்து ஒரு நாள் கேட்டாங்க, இன்னைக்கு கென்னடி, வாட் இஸ் யுவர் ஐடியா பிஹைண்ட் யூஆர் நாட் செல்லிங் வாட் யூ ஆர் திங்கிங்? ஒன்று நான் சார்ட்ட கேட்டேன், சார் ஹூ இஸ் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் சார். இது வந்து இந்த கேள்வி கேட்டது 2014 சார்ட்ட கேட்டேன். தட் டைம் எலான் மஸ்க் வாஸ் நாட் தேர் இன் த லிஸ்ட். ஸோ அவர் சொன்னார், அஃப்கோர்ஸ் பில் கேட்ஸ். சார், வித் ஹிஸ் மணி ஐ கேன் ஷோ அ ப்ராடக்ட் which he cannot buy with this money. Ah, really? Yes, this is the only clock surviving in the world, sir. He cannot buy, he cannot find another clock. It's only with me. இந்த கெத்து சார் இது எனக்கு. அப்படிதானே, கெத்து தானே? ஆமா. ஸோ நிலைக்கலாம். இது என்ன வெட்டி பந்தாடு? இல்ல கண்டிப்பா ஒரு கெத்து தான். 2095 வருஷம் பெரிய விஷயம் தான். 295. ஓ சாரி, 295 வருஷம். சார், இங்க பிரமிட் மாதிரி ஒன்று இருக்கு, அது கிளாக்கா? இது கிளாக் இல்லை, இது வந்து ஒரு டைமர். மியூசிக், அந்த டைமர் வந்து மியூசிஷியன்ஸ் வச்சுருப்பாங்க, தாளம் தப்பாமல் இருக்கிறதுக்கு. இது சமமாக வச்சா தான் ஓடும். இது கரெக்டாக வைக்கணும். பாட்டு பிடிக்கிறவங்கலாம் தாளத்துக்கு வைத்த 1 2 1 2 3 4 1 2 3 அந்த தாளத்துக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடியும் காயின் மாதிரி ஒன்று இருக்கு, ரொம்ப கிராண்டா இருக்கு பார்க்கறதுக்கே, கோல்டுல. இதுவா? அது. இதுவும் அதே மாதிரி தான். லிபர்ட்டி எப்படின்னா டாலர், அமெரிக்கன் டாலர் மாதிரி ஒரு கிளாக், உள்ள கிளாக்கு, பின்னால வைண்டிங் செக்ஷன். ஓ ஓகே. சார், இங்க ரேடியோ மாதிரி ஒரு கிளாக் இருக்கு. இது வந்து செஸ் கிளாக். இது வந்து எப்படின்னா, இன்னைக்கும் செஸ் போட்டியாளர்களில் இப்போ செஸ் விளையாடுறவங்க போது இந்த மாதிரி ஒரு கிளாக் இருக்கும். ஆனால் டிஜிட்டல். இது வந்து அனலாக். ஓகே, சரிங்களா? இங்கே மெக்கானிக்கல். இது வந்து இன்னைக்கு வந்து பேண்டட். இது வந்து மேட்சஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டிஜிட்டலோட துல்லியம் வந்து மேனுவலில், மெக்கானிக்கலில் வராது. ஸோ இன்டர்நேஷ்னல் செஸ் ஆர்கனைசேஷன் ஹஸ் பேண்ட் திஸ் கிளாக். அண்ட் இந்த மாதிரி கிளாக் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. டிஜிட்டல் குவாட்ஸ் கிளாக்னா இன்றைக்கும் போட்டியில் ரெண்டு மாதிரி ரெண்டு டயல் இருக்கும். ஒரு போட்டியாளர் முடித்தோடனே முடித்தோடனே அதை ப்ரெஸ் பண்ணுவார், அடுத்து இந்த இது ப்ரெஸ் பண்ணுவார், அப்படி ஓடும். நீங்கள் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 2 நேரம் அடுத்த ப்ரெஸ் பண்ணலாம், அடுத்த. ஸோ இது வந்து செஸ் கிளாக், பட் இட் இஸ் அன் அவுடேட்டட் கிளாக். அவுடேட்டட் தான் கலெக்டபிள் நான் சொன்னது. இங்க இருக்க நிறைய கிளாக் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கேப்ல அந்த இதை அடிக்குது, அந்த சவுண்ட் வருது. அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லை, அதுக்கு ஒரு ரீசன் கிடையாது. நான் வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் வைக்க முடியாது இல்லை, அது வச்சா நல்லாவும் இருக்காது. ஸோ ஐ ஹவ் கெப்ட் இட் இன் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ். ஸோ எல்லா கிளாக்கையும் ஓட வைக்க முடியாது. ஓட வைக்கணும்னா இட் வில் டேக் 2 to 3 days ஃபார் மீ டு வைண்ட் த கிளாக். ஸோ கொஞ்சம் கிளாக்ஸ் அப்பப்போ நாங்கள் பீரியாடிக்கலாக நம்ம ஓட விடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி ரொம்ப குட்டியா அங்க மேல ஒண்ணு இருக்கு, அது கலெக்ஷன்ல சேருமா? இது கலெக்ஷன்ல வராது. இது எதுக்கு நான் வாங்கினேன்னா, இது வந்து ஒரு பென்சில் ஷார்ப்னர். ஓ. ஸோ பட் இட் ரிசெம்பிள்ஸ் அ குக்கு கிளாக். ஸோ வாட் எவர் ரிசெம்பிள்ஸ் அ கிளாக் இஸ் மை கலெக்டபிள் ப்ராடக்ட். ஸோ இட்ஸ் நாட் அ கிளாக், இட்ஸ் அ ஷார்ப்னர், பென்சில் ஷார்ப்னர். சார், இங்க இந்த ரூம்ல இருக்கிறதுலயே பயங்கர ஆன்டிக்கான ஒரு கிளாக்னா அது எது? ஸ்பெஷல் கிளாக்கை காமிக்கிறேன். நீங்கள் வந்து ரோல்ஸ் ராய்ஸ்னு ஒரு கார் கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்றைக்கி யார் வச்சுருப்பாங்கன்னா பெரிய கோடீஸ்வரங்க தான் வச்சுருப்பாங்க. 1920களில் ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டமில் அந்த டேஷ்போர்டுக்கு பார்த்தீங்களா, காரில் நம்ம அந்த டேஷ்போர்டில் இருந்த கிளாக் இது. ஓ. அது டேஷ்போர்ட் இல்லாததுனால நான் இப்படி ஒரு ஸ்டாண்டை செஞ்சு வச்சுருக்கோம். நீங்களே இந்த ஸ்டாண்டு செஞ்சது நம்ம. ஓகே ஓகே. ஏன்னா கார்லேருந்து எடுத்தாச்சு,
கார் உடஞ்சிருச்சு, ஸ்கிராப்புக்கு போயிடுச்சு. அந்த கார்லேருந்து அந்த கிளாக்கை கழட்டி எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்டை போட்டு வச்சிட்டோம். த கிளாக் வில் ரன் ஃபார் 8 days. இட்ஸ் 8 days கிளாக். இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டைஸ் ஆயிட்டு, சாவி கொடுக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டே இருக்கும் வருஷ கணக்கில். இது 8 daysக்கு ஒன்ஸ். இது 8 daysக்கு ஒன்ஸ் கீ கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி நிறைய கிளாக்கு இங்க கீ இருக்கு, ஆமாம். அதை பத்தி சொல்லுங்க. இந்த கீ வந்து இந்த கிளாக்கோட கீ, இந்த கிளாக்குக்குள்ள கீ வந்து இது. இந்த இந்த இது வந்து இது கிளாக்கு. இது வந்து குரோனோ ஸ்டாம்ப்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த இந்த இது வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து டேட் எல்லாம் மாற்றி வச்சுருவாங்க. ஒவ்வொரு நாளும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. டைமை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வைன் பண்ணிவிட்டு கிளாக்கை ஓடிட்டு டிஸ்பேட்ச் செக்ஷனில் இருக்கும். இதை அடிச்சாச்சுன்னா எந்த டைமில் டிஸ்பேட்ச் ஆகிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகே ஓகே ஓகே. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட் மேட் இன் இங்கிலாந்து. இங்க வச்சிருக்க இந்த பெரிய பெரிய கீஸ் பத்தியும் சொல்லிடுங்க. இந்த கீ வந்து கிளாக்குக்கு இருக்க ரிலேட்டட் கிடையாது. இது வந்து பழைய காலத்து வீட்டு சாவிகள், ஓகே ரூம்ல உள்ள சாவி. அது ஓகே. இது எதனால? as I told you, any outdated product we collect. ஓ ஆமா, கால டெக்னாலஜியால விட்டு போன கடியா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்றோம். ஸோ அதுக்கு சாவி கூட ஒரு கலெக்ஷன் தான், இரும்பு சாவி. சரி, இங்க கேமரா மாதிரி இருக்கு, இது என்னது? இது வந்து கேமரா கிடையாது. இது 2ஆம் உலக போர்ல ரஷ்யன் ஆர்மி டேங்கர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, டேங்கர்ஸ்ல உள்ள ஒரு வியூவிங் எக்யூப்மெண்ட். இது வந்து ரொம்ப ஹைலி கலெக்டபிள். இது வந்து ரஷ்யன் ஆர்மி யூஸ் பண்ண ஒரு வியூவிங் எக்யூப்மெண்ட். பீரங்கி, என்ன பீரங்கி இருக்குது தெரியுமா, பீரங்கியில் பொருத்தப்பட்டிருக்குது. அது நம்மகிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் அங்க இருக்க அந்த ஒரு சிலையோட சேர்ந்து இருக்கு, அது கூட ரொம்ப ஆன்டிக்கா இருக்கு. இது கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கதை. பிரெஞ்சு காரங்க வந்து எல்லா பொருளையுமே ரொம்ப ஆர்னமெண்டலாக செய்வாங்க. அந்த காலத்திலே கடிகாரமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், என்ன செஞ்சாலும் ரொம்ப ஆர்னமெண்டலாக செய்வாங்க. ஃப்ரெஞ்ச் கிளாக்ஸ் வந்து ரொம்ப ப்ரைஸ் ஹை. ஸோ ஜப்பான்காரன் வந்து இன்னைக்கு சைனா எப்படி ரிப்ளிகா செய்து விற்கிறானோ, 1910களில் ஜப்பான்காரன் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்னமெண்டல் கிளாக்ஸ் எல்லாம் டூப்ளிகேட் பண்ணி சிக்கோஷான்னு ஒரு கம்பெனிக்காரங்க பண்ணுறாங்க ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு. அப்படி ஒரு ஆர்னமெண்டல் கிளாக்கு சிக்கோஷா செஞ்ச கிளாக்கு ரொம்ப அற்புதமான பொருள். இந்த மெட்டீரியல் வந்து பிரான்ஸு, ரொம்ப இட் இஸ் அ கலெக்டர்ஸ் பீஸ். ரொம்ப விசேஷமான ஒரு கிளாக். இது என்ன அழகாக தெளிவாக செஞ்சுருக்காங்க பாருங்க. ஆனால் இது வந்து இதோட பேரண்ட் வந்து ஃப்ரான்ஸில் உள்ளது. ஆமாம், அது நம்மகிட்ட இல்லை. அது எங்கேயாவது இது ஜப்பானில் உள்ளது. ஆமாம். அதுக்கப்புறம் அங்கே ஒன்று ட்ரெயின் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த கிளாக், அந்த குட்டி கிளாக் மேலே. இதுதான், அதுவும் ஷார்ப்னர் தான். இதுதானே, இங்கே நிறைய ஷார்ப்னர் கூட இருக்கு போல இருக்கு. ஓகே சார், இங்கே ஒன்று இருக்கு கிராண்டா. இதுவும் ரொம்ப விசேஷமான கிளாக்கு. இதுக்கு பேர் லேண்டன் கிளாக். இது வந்து இதெல்லாம் ஹைலி கலெக்டபிள். ஆமாம், இன்னைக்கு ₹1,00,000 இது கொண்டுட்டு அலைஞ்சாலும் அந்த மாதிரி இருக்கும் ஆன்லைனில். இப்போ இன்னைக்கு அதான் அலைய வேண்டாம், இன்னைக்கு எல்லாமே ஈபே அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் ப்ரைஸ் ரொம்ப கொடுத்து வாங்கணும். இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, ஈபேயில் பார்த்தீங்கன்னா $300-400 போட்டிருப்போம். அந்த அளவுக்கு இல்லை நம்மகிட்ட. எங்கே இருக்குது காசு? நம்ம வாங்கினெல்லாம் சொற்ப காசு, $200-300 தான் கொடுத்து வாங்கியிருப்பேன். அதான் நான் சொல்லுவேன், த செலிபிரிட்டி இஸ் த ப்ராடக்ட். த செலிபிரிட்டி இஸ் அ ப்ராடக்ட். இது நம்ம பாதுகாக்கணும். என் காலத்தையும் தாண்டி இது உயிரோடு இருக்கணும். ஓகே சார், இவ்வளோ நேரம் நம்ம ஒரு ரூம் தான் பார்த்துருக்கோம், இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை பற்றியும் நம்ம பார்த்தோம். ஓகே, டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.